வாழ்க்கையில் போனால் வராது ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் தான். ஸோ உயிர் அடுத்தது டைம்னு சொல்லுவாங்க. போனால் வராது திரும்பி. உயிர் அதுமாரி போனால் வராது, டைமும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு நாளில் நம்மளுக்கு ஒரு நாளில் வந்து சூரியன் உதிர்ந்து அஸ்தமாகிறதுக்குள்ளே ஒரு 24 மணி நேரம் நம்மளுக்கு, ஒரு மதியத்தில் ஒரு 12 ஹவர், நைட்டு ஒரு 12 ஹவர், 24 மணி நேரம் இருக்குன்னா ஒரு நாளும் நம்மளுக்கு ஒரு மணி நேரமாக போயிட்டுருக்கு தவிர இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ ஆகும் போகிறதும் இல்லை. திருப்பி நம்ம மரணம் இப்போ நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு நீங்கள் சொல்லலாம், நேற்று என்ன பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு லைஃப்பில் போயிட்டுருக்கு. ஸோ டைமுன்றது ரொம்ப அவசியமானது. வாழ்க்கையில் வந்து போனால் திரும்பி கிடைக்காத ஒன்று டைம் தான். அந்த டைம் வந்து அதே மாதிரி டைமில் தான் வந்து ஜாக்பாட்டும் அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ எவனுக்கு தலையெழுத்து மாறும், எப்போ எவனுக்கு உச்சத்தில் போவான், எப்போ மேலே இருக்கிறவன் கீழே இறங்குவான்னு யாருக்குமே தெரியாது. ஒரு நொடி போதும் கீழே இருக்கிறவன் சர்றன்னு மேலே வந்துடுவான். அதே மாதிரி அடுத்த நொடி போதும் மேலேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு டைம் நம்மளுக்கு வருது. இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் டைம் எப்படி தெரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு நல்ல நேரம் வருது, ஒரு டைம் இருக்குது, அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, முதல்ல நம்மளுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாருன்னா அந்த ஹெல்ப்பை எந்த வகையில் நம்ம அவரை பயன்படுத்தணும், நம்மளுக்கு உதவமாக இருக்கணும். அதே மாதிரி அவருக்கும் எந்த ஒரு கெடுதல் இல்லாமல் அந்த டைமை வந்து நம்மளுக்கானதை நம்ம மாற்றணும். ஏதோ போகிற போக்கில் சூட்டு போன மாதிரி நம்ம பாட்டுக்கு டைமுக்கு வந்து சொல்லிட்டு பேசிட்டு போகக்கூடாது. இப்போ நம்மளுக்கு 1 ஹவர் ஒருத்தவங்க மீட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 1 ஹவர் அந்த மீட்டிங்கை வந்து யூஸ் பண்ணணும். அந்த 1 ஹவரில் அந்த இடத்துல நம்ம தான் கிங்குன்ற மாதிரி நம்ம காட்டணும். ஆனால் அந்த அடுத்த 1 மணி நேரம் அந்த மாதிரி சான்ஸ் லைஃப்பில் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. ஸோ அந்த 1 ஹவர் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும்.